ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः। गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। गुरवे सर्वलोकानां विशदे भवरोहिणां निधये सर्वविद्यानां श्रीदक्षिणामूर्तये नमः। सद्गुरुचरणारविन्दाभ्यां नमः। श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं रामनाम वरानने। श्रीरामचंद्र परब्रह्मणे नमः। வால்மீகி ராமாயணம் கிஷ்கிந்தா காண்டம் சர்க்கம் 41 தெற்கில் தேட அனுப்பினது. பிறகு அக்னிகுமாரனான நீலனையும் வாயு புத்திரனான ஹனுமானையும் பிரம்மபுத்திரனான ஜாம்பவானையும் சுஹோத்ரன் சாரதி சரகுல்மன் கஜன் கவாக்ஷன் கவயன் சுஷேனன், இந்த சுஷேனன் தாரையின் தகப்பன் அல்ல, ரிஷபன் மைந்தன் த்விதன் விஜயன் கந்தமாதன் உல்காமுகன் அசங்கன் அங்கதன் முதலிய வானர வீரர்களையும் பார்த்து, சுக்ரீவன், நீங்கள் வெகு வேகமாக செல்லும் பெரிய சைன்யத்துடன் தெற்கு திசைக்கு போய் தேடுங்கள். பல சிகரங்களுடன் காடு செடி புதர்களுடன் விளங்கும் விந்திய மலையும் கொடிய கருணாகங்கள் நிறைந்த நர்மதை என்ற ஆழமான நதியையும் கோதாவரி கிருஷ்ணவேணி வரதா மேகலை உத்கலை என்ற நதிகளையும் தசார்ண தேசங்களிலுள்ள நகரங்களையும் அஸ்வவந்தி அவந்தி விதர்ப்பம் ரிஷிகம் மாஹிஷகம் வங்கம் கலிங்கம் கௌசிகம் தண்டகாரண்யம் ஆந்திரம் புன்றம் சோளம் பாண்டியம் கேரளம் முதலிய தேசங்களையும் வெகு ஜாகிரதையாக தேடுங்கள். பிறகு அயோமுகம் என்று ஒரு மலை தோன்றும். அது பல தாதுக்களாலும் விசித்திரமான சிகரங்களாலும் சந்தன காடுகளாலும் விளங்குகிறது. பிறகு தெளிந்த ஜலத்துடன் விளங்கும் காவேரி என்ற புண்ணிய நதி காணப்படும். அங்கே அப்சரஸ்கள் எப்போதும் சஞ்சரிப்பார்கள். மலைய பர்வதத்தின் சிகரத்தில் தேஜஸால் சூரியனைப் போல் ஜொலிக்கும் அகஸ்திய மகரிஷியை காண்பீர்கள். பிறகு அவரை நமஸ்கரித்து உத்தரவு பெற்றுக்கொண்டு முதலைகள் நிறைந்த தாமிரபரணி நதியை தாண்ட வேண்டும். விசித்திரமான பரிமளங்களை பூசிக்கொண்டு தன் நாயகனை சேரப்போகும் யௌவன ஸ்திரீயைப் போல் இந்த நதிக்கரைகளில் சந்தன காடுகளால் பரிமளம் நிறைந்து சமுத்திரராஜனை சேருகிறது. பிறகு முத்து நவரத்னங்கள் முதலிய விலையுயர்ந்த பதார்த்தங்களுக்கு இருப்பிடமான பாண்டிய ராஜாக்களின் தங்கமயமான ராஜதானி தோன்றும். பிறகு சமுத்திரக்கரையை சேர்ந்து மகேந்திர மலையை காண்பீர்கள். அகஸ்திய மகரிஷி பின்வரும் காரியங்களை உத்தேசித்து அதை சமுத்திரத்தில் வைத்தார். அது பல காடுகளுடன் தங்கமயமான தேவ யக்ஷ சித்த சாரண அப்சரஸ் ரிஷிகணங்களால் எப்பொழுதும் நிறைந்திருக்கும். பர்வ காலங்களில் சமுத்திர ஸ்நானம் செய்ய தேவேந்திரன் அந்த புண்ணிய தீர்த்தத்திற்கு வருவான். அதற்கு 100 யோஜனைக்கு அப்பால் மனுஷியர்கள் போக முடியாத லங்கை தீவு காணப்படும். அங்கே சீதையை வெகு ஜாகிரதையாக தேட வேண்டியது. துராத்மாவான ராவணன் என்ற நமது சத்ருவின் ராஜதானி அதுதான். அவன் தேவேந்திரனுக்கு சமமான காந்தியுடன் ராட்சச அதிபதியாய் அங்கே விளங்குகிறான். அந்த தெற்குமுகத்தில் அங்காரகா என்ற ஒரு ராட்சசி விளங்குகிறாள். அவள் பிராணிகளின் நிழலை பிடித்து அவர்களை கொன்று தின்கிறாள். ஆகையால் அங்கே ஜாகிரதையாய் செல்லுங்கள். இவ்விடங்களை பற்றி எனக்குள்ள சம்சயங்கள் நீங்கும்படி அவைகளை நன்றாக தேடுங்கள். அதற்கு தெற்கில் 100 யோஜனை தூரத்தில் புஷ்பிதகம் என்ற ஒரு மலை உண்டு. அது தேவகணங்கள் சஞ்சரிக்கும் இடம். பல சிகரங்களுடன் ஆகாசத்தை அளாவிக் கொண்டு சந்திர சூரியர்களைப் போல் பிரகாசிக்கிறது. அதில் தங்கமயமான ஒரு சிகரம் சூரியனுக்கு தங்குமிடம். வெள்ளிமயமான மற்றொரு சிகரம் சந்திரனுக்கு தங்குமிடம். நன்றியற்றவர்களும் கொடியவர்களும் நாஸ்திகர்களும் அதை காண முடியாது. அதை நமஸ்கரித்து பூஜித்து உள்ளே ஜாகிரதையாக தேடுங்கள். அதற்கு அப்பால் 14 யோஜனை தூரத்தில் சூரியவா என்ற மலை தோன்றும். அங்கே போகும் வழி வெகு கஷ்டமானது. அதற்கப்பால் வைத்யுதம் என்ற மலை எக்காலத்திலும் எவ்வித புஷ்பங்களாலும் பழங்களாலும் விளங்குகிறது. அங்குள்ள உத்தமமான வேர்களையும் கிழங்குகளையும் பழங்களையும் தின்று அமிர்தம் போன்ற தேனை குடித்து அப்புறம் போனால் குஞ்சரம் என்ற அழகான மலை தோன்றும். அங்கே 1 யோஜனை அகலமும் 10 யோஜனை நீளமும் உள்ள ஓர் ஆசிரமத்தை அகஸ்திய மகரிஷிக்கு விஸ்வகர்மா அமைத்திருக்கிறான். அது தங்கமயமாய் பல ரத்னங்களால் விளங்குகிறது. அந்த மலையில் யோகவதி என்ற மகா நாகங்களுடைய ராஜதானி விளங்குகிறது. அது விசாலமான அரண்களாலும்
கூர்மையான பல்லுகளையும் கொடிய விஷத்தையும் உடைய கோரமான சர்ப்பங்களாலும் காக்கப்படுகிறது. அங்கே வாசுகி என்ற சர்ப்பராஜன் வசிக்கிறார். அதற்கு சமீபத்தில் உள்ள பல தேசங்கள் ரகசியமாய் இருக்கின்றன. அங்கே ஜாகிரதையுடன் தேடுங்கள். அதற்கப்பால் ரிஷபம் என்ற மலை காளையின் ரூபத்துடன் தோன்றும். அதில் பல ரத்னங்களும் கோரோச்சனை, தாமரை இதழ், குங்குமம், பச்சிலை மரத்திலை, அக்னி முதலியவைகளின் நிறத்தையுடைய பலவித சந்தனங்களும் உண்டாகின்றன. நீங்கள் அவைகளை பார்த்து ஆசை கொண்டு தொடக்கூடாது. ரோஹிதர்கள் என்ற கோரமான கந்தர்வர்கள் அவைகளுக்கு காவல். சைலூஷன், கிராமினி, ஷிக்ரு, சுப்ரன், பப்ரு என்று சூரிய தேஜஸுள்ள 5 தலைவர்கள் அவர்களுக்குண்டு. மகா புண்ணியவான்களும் சூரிய சந்திர அக்னிகளை போன்ற தேஜஸுடனும் அவர்கள் அங்கே வசிக்கிறார்கள். சொர்க்கத்தை அடைய தேவர்களும் அங்கே இருப்பதுண்டு. அதற்கப்பால் உங்களால் போக முடியாது. பயங்கரமான பிதிருலோகமும் கோரமான இருளால் சூழப்பட்ட யமனுடைய ராஜதானியும் இருக்கின்றன. நீங்கள் அதுவரையில் போய் தேட முடியும். இதுவரையில் நான் சொன்ன இடங்களையும் இன்னும் அங்கே காணப்படும் மற்ற இடங்களையும் ஜாகிரதையாக தேடி ஜானகியை கண்டுபிடிக்க வேண்டும். எவன் 1 மாசத்திற்குள் சீதையை கண்டேன் என்ற சமாச்சாரத்தை என்னிடத்தில் வந்து சொல்லுகிறானோ அவன் எனக்கு சமமான போகங்களையும் ஐஸ்வர்யங்களையும் அனுபவித்துக் கொண்டு சுகமாக காலம் கழிப்பான். அவன் உயிரை காட்டிலும் எனக்கு பிரியமானவன். அவனை விட எனக்கு பிரியமானவன் இல்லை. அவன் எவ்வளவு குற்றங்களை செய்தாலும் அருமையான பந்துவை போல் நடத்துவேன். நீங்கள் அளவற்ற பராக்கிரமம் உள்ளவர்கள், உத்தம குணங்களால் அலங்கரிக்கப்பட்ட குலங்களில் பிறந்தவர்கள். ஆகையால் ஜானகியை தேடி கண்டுபிடிக்க சகல பிரயத்தனங்களையும் குறைவில்லாமல் செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டான். வால்மீகி ராமாயணம் கிஷ்கிந்தா காண்டம் சர்க்கம் 42. மேற்கில் தேட அனுப்பினது. பிறகு தாரையின் தகப்பனும் தன் மாமனுமான சுஷேனனை வணங்கி கைகூப்பி, மரீச்சி புத்திரரான வானர சிரேஷ்டா, இந்திரனைப் போலவும் கருடனைப் போலவும் நீர் தேஜஸை உடையவர், உத்தம புத்தியாலும் பராக்கிரமத்தாலும் அலங்கரிக்கப்பட்டவர். மற்ற மரீச்சி புத்திரர்களுடன் ரிஷிகுமாரர்களான வானர்களுடனும் புறப்பட்டு 2 லட்சம் சைன்யங்களுடன் மேற்கில் சீதையை தேட வேண்டும். சுராஷ்டிரம், பாஹ்லீகம், மயூரம், பீமம் முதலிய தேசங்களையும் ஜனங்கள் நிறைந்த விசாலமான நகரங்களையும் நாட்டுப்புறங்களையும் தாழை முதலிய அபூர்வ புஷ்பங்களால் வாசனை வீசும் காடுகளையும் காண்பீர்கள். மேலும் மேற்கில் ஓடும் புண்ணிய நதிகளையும் தபஸ்விகள் வசிக்கும் மலைகளையும் காடுகளையும் வனங்களையும் ஜலம் மரம் செடி கொடிகளில்லாத பாலைவனத்தையும் உயர்ந்த தனிப்பாறைகளையும் மலைகளால் சூழப்பட்டு போக முடியாத பிரதேசங்களையும் நன்றாக பரிசோதித்து பாருங்கள். அதற்கப்பால் பயங்கரமான ஜந்துக்களாலும் மலை போன்ற அலைகளாலும் விளங்கும் மேற்கு கடல் காணப்படும். அங்கே தாழை காடுகளிலும் பச்சிலை காடுகளிலும் தென்னந்தோப்புகளிலும் சந்தோஷமாக திரிந்து சீதையையும் ராவணனையும் தேடுங்கள். சமுத்திர கரையிலுள்ள மலைகளிலும் காடுகளிலும் முரசி பட்டணம், ஜடீபுரம், அவந்திபுரம், அங்கலோபை என்ற நகரங்களிலும் அடர்ந்த மரங்களுள்ள அலக்ஷிதம் என்ற வனத்திலும் இன்னும் பற்பல ராஜ்யங்களிலும் விசாலமான பட்டணங்களிலும் தேடுங்கள். சிந்து நதி சமுத்திரத்தில் விழுமிடத்தில் ஹேமகிரி என்ற மலை பல சிகரங்களுடன் விளங்குகிறது. இறக்கைகளை உடைய சிம்மங்கள் அங்கே வசிக்கின்றன. அவை திமிங்கிலம், யானை முதலிய பெரிய ஜந்துக்களையும் எடுத்துக்கொண்டு பெரிய மலைகளில் உள்ள தங்களுடைய கூடுகளுக்கு போகின்றன. ஜனங்கள் நிறைந்த அந்த விசாலமான தேசத்தில் உள்ள யானைகள் மதத்தால் மேகங்களைப் போல் கர்ஜித்துக் கொண்டு மலைச்சிகரங்களில் உள்ள அந்த சிம்மங்களின் குகைகளுக்கு சமீபத்தில் பயமில்லாமல் தெரிகின்றன. நீங்கள் சூக்ஷ்மமான ரூபங்களுடன் தங்கமயமான அந்த உன்னத சிகரத்தில் ஜாகிரதையாக தேட வேண்டும். அதற்கப்பால் பாரியாத்திரம் என்ற மகா பர்வதத்தின் தங்கச் சிகரம் 100 யோஜனை விஸ்தீர்ணமுள்ளதாக காணப்படும். அங்கே 24 கோடி கந்தர்வர்கள் நினைத்த ரூபங்களை தரிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அந்த மகா பலசாலிகள் அவைகளை வெகு ஜாகிரதையாக காக்கிறபடியால் அங்கிருக்கும் பழங்களையாவது மற்ற பொருள்களையாவது நீங்கள் தொடக்கூடாது. அவர்கள் விவேகமுள்ளவர்கள், அக்னியின் காந்தி உள்ளவர்கள். ஆனாலும் நீங்கள் அவர்களை கண்டு பயப்படாமல் சீதையை தேடுங்கள். அதற்கப்பால் வைடூரிய நிறமுள்ள வைடூரியம் என்ற ஒரு மலை 100 யோஜனை விஸ்தாரத்துடன் தோன்றும். அங்குள்ள குகைகளில் நன்றாக தேட வேண்டும். பிறகு சமுத்திரத்தின் 4வது பாகத்தில் சக்கரவான் என்ற மலை தோன்றும். 1000 முனைகளை உடைய சக்கரத்தை விஸ்வகர்மா அங்கே சிருஷ்டித்து விஷ்ணுவிற்கு கொடுத்தான். அவர் முன்பு ஒரு காலத்தில் தேவாசுர யுத்தத்தில் புருஷோத்தமன் என்று அவதரித்தார். ஹயக்ரீவன் என்ற தானவனை கொன்று அவனால் ரட்சிக்கப்பட்ட சக்கரத்தையும்
பஞ்சஜனம் என்ற அசுரனை கொன்று அவனுடைய எலும்பால் செய்யப்பட்ட பாஞ்சஜன்யம் என்ற சங்கத்தையும் எடுத்துக்கொண்டு வந்தார். அந்த மலையின் குகைகளிலும் தாழ்வரைகளிலும் சீதையையும் ராவணனையும் ஜாகிரதையாக தேடுங்கள். அதற்கு 60,000 யோஜனைகளுக்கு அப்பால் தங்கச் சிகரங்களுள்ள வராக பர்வதம் தோன்றும். அங்கே பிராக்யோதிஷம் என்ற நகரத்தில் நரகன் என்ற கொடிய அசுரன் வசிக்கிறான். அங்கேயும் நன்றாக தேடுங்கள். அதற்கப்பால் தங்க குகைகளுள்ள மேகவான் என்ற மலை உண்டு. அந்த தங்க மலையில் வசிக்கும் கரடி முதலிய மிருகங்கள் தங்கள் கர்ஜனையால் மலைகளிலிருந்து எதிரொலி உண்டாவதை கேட்டு கொழுப்படைந்து அதிகமாக கர்ஜிக்கின்றன. தேவதைகள் இந்திரனை தங்களுக்கு அரசனாக அங்கே அபிஷேகம் செய்தார்கள். அதற்கப்பால் 60,000 தங்க மலைகளை காண்பீர்கள். அவை பாலசூரியனைப் போல் தங்க மரங்களாலும் புஷ்பங்களாலும் பிரகாசிக்கும். அந்த சிகரங்களுக்கு நடுவில் சாவர்ணி மேரு என்ற ஒரு மலை மற்றவைகளுக்கு அரசனைப் போல் விளங்குகிறது. அது சூரியனை குறித்து கடும் தபஸ் செய்து உன்மேல் ஒரு பகலும் இரவும் வசிக்கும் ஜந்துக்கள் எல்லாம் தங்கமயமாவார்கள் என்ற வரத்தை அடைந்தது. மேலும் தேவகணங்களும் மருத்துக்களும் வசுக்களும் சாயங்காலத்தில் அந்த மலைக்கு வந்து சூரியனை உபாசிக்கிறார்கள். ஆதித்யன் அவர்களால் பூஜிக்கப்பட்டு பிராணிகளுடைய கண்களுக்கு தெரியாமல் அஸ்தகிரியை அடைகிறார். அஸ்தகிரி அங்கிருந்து 10,000 யோஜனை தூரத்தில் இருந்தாலும் சூரியன் அதை அரை முகூர்த்தத்தில் தாண்டிச் செல்கிறார். அந்த மலையின் சிகரத்தில் ஒரு பொன்மயமான பட்டணம் பொன்மயமான பசு பக்ஷி முதலியவைகளை உடையதாய் நானாவித விருஷங்களுடன் விஸ்வகர்மாவால் அமைக்கப்பட்டிருக்கிறது. அது பாசத்தை தரிக்கும் வருணன் என்ற திக்பாலனுடைய ராஜதானி. சாவர்ணி மேருவுக்கும் அஸ்தகிரிக்கும் நடுவில் ஒரு தங்கமயமான பனைமரத்து கிளைகளுடன் விசித்திரமான மேடையால் சூழப்பட்டு ஒரு தங்கமயமான பனைமரம் 10 கிளைகளுடன் விசித்திரமான மேடையால் சூழப்பட்டு வெகு உன்னதமாக விளங்குகிறது. அங்குள்ள ஏரிகளிலும் ஆறுகளிலும் குகைகளிலும் ஜாகிரதையாக தேடுங்கள். அந்த மலையில் மேரு சாவர்ணி என்ற மகாத்மா வசிக்கிறார். இனிவரும் மன்வந்தரத்தில் அவர் மனுவாக இருப்பார். பிரம்மாவிற்கு சமமானவர். தேஜஸால் சூரியனைப் போல் விளங்குகிறார். அவரை சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்து சீதையின் விருத்தாந்தத்தை கேட்க வேண்டியது. இதுவரையிலுமே சூரியன் ஒவ்வொரு தினமும் தன் கிரணங்களால் இருளை போக்கி வெளிச்சத்தை கொடுத்து அஸ்தகிரியில் மறைகிறான். இதற்கப்பால் வானரர்கள் செல்ல முடியாது. அங்கே சூரிய பிரகாசம் இல்லை. நாடு நகரம் என்ற பிரிவுகள் இல்லை. இதுவரையில்தான் எனக்கு தெரியும். நீங்கள் அஸ்தகிரி வரையில் சென்று சீதையையும் ராவணனையும் இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து 1 மாசத்திற்குள் வந்து சேர வேண்டியது. தவறினால் கொல்லப்படுவீர்கள். எனக்கு மாமனும் மகாவீரனுமான சுஷேனரை உங்களுடன் அனுப்பியிருக்கிறேன். நீங்கள் அவருடைய ஆக்ஞைப்படி நடக்க வேண்டியது. அவர் என்னால் பூஜிக்கப்படுகிறவர். மகாபலவான், மகானுபாவர். நீங்களும் பராக்கிரமசாலிகள். இவரை முன்னிட்டுக் கொண்டு மேற்கு திக்கில் ஒவ்வொரு இடத்திலும் ஜாகிரதையாக தேடுங்கள். நீங்கள் ஜானகியை தேடி கண்டுபிடித்து வந்தால் ரகுநாதன் நமக்கு செய்த பரம உபகாரத்திற்கு ஒருவாறு பதில் செய்தவர்களாவோம். அதைவிட நாம் செய்யும் காரியம் வேறில்லை. அதை போன்ற பாக்கியம் நமக்கு கிடைப்பதரிது. பிறகு நாம் செய்ய வேண்டியது ஒன்றுமில்லை. நான் உங்களுக்கு சொன்ன விஷயங்களை தவிர தேச காலங்களுக்கு தகுந்தபடி யோசித்து நடக்க வேண்டியதென்று ஆக்ஞாபித்தான். பிறகு சுஷேனனும் அவனை சேர்ந்த வானரர்களும் சுக்ரீவனை நமஸ்கரித்து அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு மேற்கு திக்கில் தேட புறப்பட்டார்கள். வால்மீகி ராமாயணம் கிஷ்கிந்தாகாண்டம் சர்க்கம் 43 வடக்கில் தேட அனுப்பினது. பிறகு சுக்ரீவன் சடவலி என்ற வானர வீரனை அழைத்து தனக்கும் ராமனுக்கும் ஹிதமான வார்த்தைகளை சொல்ல ஆரம்பித்தான். நீ என்னை போன்ற அநேகமாயிரம் வானர சேனைகளுடன் யமனுடைய குமாரர்களுடனும் மந்திரிகளோடும் இங்கிருந்து புறப்பட்டு இமயமலையை அலங்காரமாக உடைய வடக்கு திசையில் தேட வேண்டும். நாம் இந்த காரியத்தை முடித்து ரகுநாதனுக்கு திருப்தி செய்தால் அவரிடத்தில் நாம் பெற்ற உபகாரம் என்ற கடனை தீர்த்து புண்ணியசாலிகளாவோம். ரகுநாதன் நமக்கு அளவற்ற உபகாரம் செய்திருக்கிறார் அல்லவா? நாம் அதற்கு பிரத்யுபகாரம் செய்தால் மாத்திரம் நமது ஜென்மம் கடையேறும். நமக்கு உபகாரம் செய்யாத ஒருவன் தன்னை பிரார்த்தித்தவுடன் அவனுடைய காரியத்தை முடித்துக் கொடுக்கும் புண்ணியாத்மாவின் ஜென்மமே ஜென்மம். நாம் முதலில் உபகாரம் பெற்றதால் அப்படி செய்ய வேண்டியதை பற்றி சொல்லவும் வேண்டுமா? நீங்கள் என் ஹிதத்தை கோருகிறவர்களானால் இப்பொழுது நான் சொன்ன விஷயத்தை மனசில் வைத்துக் கொண்டு சீதையை கண்டுபிடிக்கும் வழியை தேடுங்கள். ராமன் சகல பிராணிகளாலும் பூஜிக்க தகுந்தவர், புருஷோத்தமன், சத்துருக்களை நாசம் செய்யும் அபார சக்தி பொருந்தினவர், நம்மிடத்தில் விசேஷ பிரீதி வைத்தவர். ஆகையால் நீங்கள் சகல வனங்களிலும் மலைகளிலும் ஆறுகளிலும் வெகு ஜாகிரதையாக தேடுங்கள். இங்கிருந்து புறப்பட்டு மிலேச்சம், புளிந்தம், ஆரசேனம்,
பிரஸ்தலம், பரதம், தக்ஷிணகுரு, மந்திரகம், காம்போஜம், யவனம், சகம், ஆரட்டகம், பாக்லீகம், ரிஷிகம், பௌரவம், டங்கனம், சீனம், பரமசீனம், நீஹாரம், தரதம் முதலிய தேசங்களையும் ஹிமாலய பர்வதத்தையும் அதிலுள்ள ஏரிகளையும் தேவதாரு வனங்களையும் ஜாகிரதையாக தேடுங்கள். பிறகு சோமனுடைய ஆசிரமத்தை தாண்டி தேவதைகளாலும் கந்தர்வர்களாலும் கொண்டாடப்பட்ட காலம் என்ற பர்வதத்தை காண்பீர்கள். அங்கேயும் நன்றாக தேட வேண்டியது. அங்கிருந்து சுதர்சனம், தேவகா என்ற அழகான பர்வதங்களிலும் தேடுங்கள். அதற்கப்பால் 100 யோஜனையில் ஆறு, ஏரி, வனம், பசு, பட்சிகள் ஒன்றுமில்லாத கோரமான பாலைவனம் தோன்றும். அதிசீக்கிரத்தில் அதை ஆகாச மார்க்கமாக தாண்டி கைலாசம் என்ற மகாபர்வதத்தை காண்பீர்கள். அதில் வெளுத்த மேகத்தைப் போல் அழகான ஓர் நகரம் விஸ்வகர்மாவால் குபேரனுக்கு வாசஸ்தானமாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. அங்கே மானசம் என்ற ஏரி தாமரைகளாலும் ஹம்சம் முதலிய நீர் பறவைகளாலும் நிறைந்து அப்சரசுகளால் கொண்டாடப்படுகிறது. அங்கே யக்ஷராஜாவான குபேரன் குஹ்யகர்கள் என்ற தேவகணங்களுடன் சகல ஐஸ்வர்யங்களுக்கும் அதிபதியாய் வசித்துக் கொண்டிருக்கிறான். சந்திரனைப் போல் வெளுத்த அந்த பர்வதத்தின் ஒவ்வொரு பாகத்திலும் தேடுங்கள். பிறகு கிரௌஞ்ச பர்வதத்தை சேர்ந்து அங்கே ஸ்கந்தருடைய சக்தி ஆயுதத்தால் பிளக்கப்பட்ட ஒரு குகையில் பிரவேசித்து தேடுங்கள். அது ஒருவராலும் பிரவேசிக்க முடியாதது என்று சொல்லுகிறார்கள். அந்த குகையில் சூரியனைப் போல் காந்தியுள்ள சில மகர்ஷிகள் வசிக்கிறார்கள். அது அவர்கள் தேவர்களாலும் பூஜிக்கப்படுகிறார்கள். தேவதைகளின் ரூபத்தை தரித்தவர்கள். கிரௌஞ்சகிரியின் குகைகளிலும் சிகரங்களிலும் தாழ்வரைகளிலும் பிளப்புகளிலும் அடிவாரங்களிலும் நன்றாக தேடுங்கள். பிறகு மன்மதன் தபஸ் செய்த விருட்சங்களற்ற காமசைலம் என்ற மலையையும் மானசம் என்ற மலையையும் பரிசோதிக்க வேண்டியது. அந்த மானச பர்வதத்தில் தேவதானவ ராட்சசர் முதலியவர்கள் சஞ்சரிக்க கூடாது. அங்கே ஒவ்வொருடத்திலும் ஜாகிரதையாக தேட வேண்டியது. அதற்கப்பால் மைனாக பர்வதத்தில் மயன் என்ற அசுரன் தனக்கு அழகான வாசஸ்தானத்தை சிருஷ்டித்திருக்கிறான். அங்கே கிம்புரு ஸ்திரீகள் வசிக்கிறார்கள். அதற்கப்பால் சித்தர்கள், வைகானசர்கள், வாலகில்யர்கள் முதலிய மகா யோகிகள் ஆசிரமங்கள் காணப்படும். அவர்கள் தபஸ் சித்தி அடைந்து சகல பாபங்களும் மற்றவர்களாக ஜொலிக்கிறார்கள். அவர்களை நமஸ்கரித்து சீதையின் வரலாற்றையும் வணக்கமாக தெரிவியுங்கள். அங்கே வைகானசம் என்ற ஓர் ஏரி தங்கத் தாமரைகளாலும் பாலசூரியனை போன்ற ஹம்சங்களாலும் விளங்குகிறது. குபேரனுக்கு வாகனமான சார்வபௌமம் என்ற திக்கஜம் பெண் யானைகளுடன் அங்கே சஞ்சரிக்கும். அதற்கப்பால் சூரிய சந்திர நட்சத்திரங்களுடன் மேகங்களும் இல்லாத எல்லையற்ற ஒரு தேசம் அங்குள்ள மகா யோகிகளின் தேஜஸால் எப்பொழுதும் பகல் போல் பிரகாசிக்கிறது. அதற்கப்பால் சைலோதை என்ற நதி தோன்றும். அதன் கரைகளில் அடர்ந்த மூங்கிற்காடுகள் உண்டு. அவை ஒன்றோடொன்று பிண்டிக் கொண்டு ரிஷிகள் அந்த நதியை சுலபமாக தாண்டும் பாலமாக இருக்கிறது. அதற்கப்பால் புண்ணியாத்மாக்கள் வசிக்கும் உத்தரகுரு என்ற தேசம் உண்டு. அங்கே தங்கத்தாமரைகளுள்ள ஓடைகளும் இந்திரநீலம் வைடூரியம் மயமான இலைகளையுடைய நானா புஷ்பங்களால் நிறைந்த பல ஆறுகளும் உண்டு. அங்குள்ள ஏரிகள் செங்கழுநீர் முதலிய தங்கமயமான புஷ்பங்களால் விளங்குகின்றன. ரத்னமயமான இலைகளும் பொன்மயமான தாதுக்களையும் உடைய கருணைதல் புஷ்பங்களும் முத்துக்களால் நிறைந்து நவமணிகள் கலந்த மணற்குன்றுகளும் எப்போதும் தளிர்த்து பூத்து காய்க்கும் ரத்னமயமான மரங்களும் அபூர்வமான பட்சிகளும் காணப்படும். சில மரங்களிலிருந்து திவ்யமான கந்தங்களும் ரசங்களும் இன்னும் வேண்டியவைகளும் பெருகும். சில விருட்சங்கள் விசித்திரமான ஆடைகளையும் ஸ்திரீ புருஷர்களுக்கு தகுந்த சிரேஷ்டமான ஆபரணங்களையும் கொடுக்கும். சில மரங்கள் வினோதமான படுக்கைகளையும் ஹாரங்களையும் கொடுக்கும். சில மரங்கள் ருசியுள்ள பக்ஷியங்களையும் பானங்களையும் கொடுக்கும். அங்கே மகா தேஜசுள்ள கந்தர்வர்களும் கிண்ணர்களும் சித்தர்களும் நாகர்களும் வித்யாதரர்களும் தங்கள் நாயகிகளுடன் விளையாடுகிறார்கள். எல்லோரும் புண்ணியசாலிகள், எப்பொழுதும் சுகத்தையே அனுபவிக்கிறவர்கள், சகல ஆசைகளையும் பூர்த்தி செய்தவர்கள், எப்பொழுதும் நாயகிகளை விட்டு பிரியாதவர்கள். அங்கே எக்காலத்திலும் பாட்டும் வாத்தியங்களும் சிரிப்பும் கேட்கப்படும். அங்கே சந்தோஷம் இல்லாதவனாவது நாயகி இல்லாதவனாவது கிடையாது. அவ்விடத்தில் வசிப்பவர்களுடைய சுகம் முதலிய உத்தம குணங்கள் நாளுக்கு நாள் வளரும். அதற்கு அப்பால் வடக்கு லவண சமுத்திரம் தோன்றும். அங்கே சோமகிரி என்ற மலையுண்டு. இந்திரலோகத்திற்கும் பிரம்மலோகத்திற்கும் போகிறவர்கள் அந்த வழியாக போக வேண்டியதால் அதை பார்த்து கொண்டே போவார்கள். அங்கே ராத்திரியில் சூரியகாந்தி இல்லாவிட்டாலும் அந்த மலையின் காந்தியால் பகல் போல் பிரகாசிக்கும்.
அங்கே சகல பிரபஞ்சத்தையும் சரீரமாக உடைய ஆனந்த கல்யாண குணங்களால் அலங்கரிக்கப்பட்டவருமான வாசுதேவனும் ஏகாதச ருத்ரர்களின் மூர்த்தியான பரமசிவனும் தேவதைகளுக்கு அதிபதியான பிரம்மாவும் ரிஷிகளால் சூழப்பட்டு வசிக்கிறார்கள். அதற்கப்பால் நீங்கள் போக முடியாது. தேவதைகளும் மற்ற யாவரும் சோமகிரிக்கு போவதும் கஷ்டம். ஆகையால் அந்த மலையை தரிசித்து திரும்பிவிடுங்கள். அதுவரையில் மனுஷியர்கள் போகத்தகும். அதற்கப்பாலுள்ள சமுத்திரங்களும் தீபங்களும் சூரிய கிரணமற்றும் நாடு நகரம் முதலிய பிரிவுகளற்றும் ஒரே இருளாக இருக்கும். அவ்விடங்களை நான் பார்த்ததும் இல்லை, அவைகளை பற்றி கேட்டதும் இல்லை. நான் சொன்ன இடங்களையும் மற்ற இடங்களையும் வெகு ஜாகிரதையாக தேடி சீதையையும் ராவணன் இருக்கும் இடத்தையும் கண்டுபிடித்து வாருங்கள். அப்படி செய்தால் எனக்கும் ரகுவீரனுக்கும் அளவற்ற திருப்தி உண்டாகும். பிறகு நீங்களும் உங்கள் மித்திரர்களும் பந்துக்களும் யாதொரு கவலையும் அற்று என்னால் மிகுந்த மரியாதை பெற்று சகல சௌக்கியங்களையும் அனுபவித்துக் கொண்டு வாழ்வீர்கள் என்று கட்டளையிட்டான். வால்மீகி ராமாயணம் கிஷ்கிந்தா காண்டம் சர்க்கம் 44. ராமன் ஆஞ்சநேயரிடத்தில் மோதிரத்தை கொடுத்தது. பிறகு ஹனுமான் வானர சிரேஷ்டர் என்னும் காரியத்தை முடிக்கக்கூடியவர் என்றும் மகா பராக்கிரமசாலி என்றும் சுக்ரீவன் நிச்சயித்து அவரை தனியாக அழைத்து, பூமி, ஆகாசம், சொர்க்கம், புவர்லோகம் முதலிய எவ்விடங்களிலும் உனக்கு தடையில்லை என்று எனக்கு தெரியும். அசுரர்கள், கந்தர்வர்கள், நாகர்கள், தேவதைகள், மனுஷியர்கள் முதலிய பிராணிகளிலும் எல்லா லோகங்களிலும் சமுத்திரங்களிலும் மலைகளிலும் உனக்கு தெரியாதது யாதொன்றும் இல்லை. நடை, வேகம், காந்தி, சுறுசுறுப்பு முதலிய குணங்களில் நீ உன் பிதாவான வாயுவுக்கு சமமல்லவா? தேஜஸில் உன்னை போல் பிராணி வேறொன்றும் இல்லை. ஆகையால் சீதையை கண்டுபிடிக்க உன்னையே நம்பியிருக்கிறேன். பலம், புத்தி, பராக்கிரமம், தேச காலங்களுக்கு தகுந்தபடி நடந்து கொள்வது, உபாயம் முதலிய உத்தம குணங்கள் உன்னிடத்திலேயே விளங்குகின்றன என்று மெச்சினான். ராமனும் இவன் நமது காரியத்தை முடிப்பதில் ஆவலோடு இருக்கிறான். சுக்ரீவன் எல்லா பொறுப்பையும் இவனிடத்திலேயே வைத்திருக்கிறான். இவன் இந்த காரியத்தை முடிக்கக்கூடியவன் என்று எனக்கும் தோன்றுகிறது. இதற்கு வேண்டிய உபாயங்களையும் சாதனங்களையும் இதில் நேரியும் இடையூறுகளையும் அவைகளுக்கு பரிகாரங்களையும் நன்றாக அறிந்திருக்கிறான். இவன் இதுவரையிலும் செய்த அபூர்வ செயல்களாலும் எஜமானனுக்கு இவனிடத்தில் உள்ள நம்பிக்கையாலும் நமது உத்தேசத்தை இவன் முடிப்பான் என்பதில் சந்தேகமில்லை என்று எண்ணி ஹனுமான் புறப்பட தயாராயிருப்பதைக் கண்டு தன் எண்ணங்கள் நிறைவேறினது போல் ஆனந்தமடைந்தார். பிறகு தன் பெயரால் அலங்கரிக்கப்பட்ட முத்திரை மோதிரத்தை சீதைக்கு அடையாளமாக காட்டும்படி அவரிடத்தில் கொடுத்து, இந்த அடையாளத்தால் நீ என்னால் அனுப்பப்பட்டவன் என்று சீதை நிச்சயமடைந்து சந்தேகப்படாமல் உன்னிடத்தில் சமாச்சாரத்தை சொல்லி அனுப்புவாள். உன் முயற்சியையும் பலத்தையும் பராக்கிரமத்தையும் சுக்ரீவனுக்கு உன்னிடத்தில் உள்ள நம்பிக்கையையும் பார்க்கும்போது என் காரியம் நிறைவேறிற்றென்றே எண்ணுகிறேன் என்றார். ஆஞ்சநேயரும் அதை மகாபக்தியுடன் பெற்றுக்கொண்டு தலைமேல் கைகூப்பி ரகுநாதனை வணங்கி புறப்பட சித்தமானார். மேகங்களற்று நிர்மலமாக பிரகாசிக்கும் ஆகாசத்தில் சந்திரன் நட்சத்திரங்களுடன் விளங்குவதைப் போல் ஹனுமான் அந்த வானர சைன்யத்தை அழைத்துக் கொண்டு புறப்படும் போது ராமன், ஆஞ்சநேயா, அளவற்ற பராக்கிரமசாலி, வாயுபுத்ரா, நிகரற்ற உன் வீரியத்தையும் பலத்தையுமே நம்பியிருக்கிறேன். எப்படியாவது நான் சீதையை அடையும்படி செய்ய வேண்டியது உன் பொறுப்பு என்றார். வால்மீகி ராமாயணம் கிஷ்கிந்தா காண்டம் சர்க்கம் 45. வானரர்கள் புறப்பட்டது. பிறகு சுக்ரீவன் சகல வானரர்களையும் பார்த்து, நான் உங்களுக்கு விஸ்தாரமாக சொன்னபடியா நீங்கள் இந்த பூமண்டலத்தின் ஒவ்வொரு பாகத்தையும் அதிஜாகிரதையாக தேட வேண்டும் என்று கட்டளையிட்டான். அவர்கள் மகாராஜாவின் உத்தரவை தலையில் தாங்கி அதை கொஞ்சமாவது தவறினால் கடும் தண்டனை விதிக்கப்படும் என்று நன்றாக அறிந்து வெட்டுப்பூச்சிகளைப் போல் ஆகாசத்தையும் பூமியையும் மறைத்துக் கொண்டு புறப்பட்டார்கள். பிறகு ராமலட்சுமணர்கள் பிரசரவண பர்வதத்தின் குகையில் வசித்துக் கொண்டு கெடுவைத்த காலத்தின் முடிவை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள். சதவழி வடக்கிலும் வினதன் கிழக்கிலும் ஹனுமானும் தாரனும் தெற்கிலும் அங்கதனும் சுஷேனனும் மேற்கிலும் தேடிக்கொண்டு போனார்கள். இப்படி 4 திசைகளிலும் முக்கியமான சேனை தலைவர்களை அனுப்பிவிட்டு சுக்ரீவன் சந்தோஷமடைந்தான். வானரர்கள் சுக்ரீவனுடைய வார்த்தைகளை நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொண்டு, எப்படியாவது சீதையை கொண்டு வருவோம், ராவணனை நாசம் செய்வோம் என்று வீரவாதம் பேசிக்கொண்டும் சிம்ஹநாதம் செய்து கொண்டும் கர்ஜித்துக் கொண்டும் தங்களுடைய பல பராக்கிரமங்களை சொல்லிக் கொண்டும் போனார்கள். நான் ஒருவேளை ராவணனை யுத்தத்தில் மடிப்பேன், அவனை ஒரு நிமிஷத்தில் தேய்த்து சீதையை கொண்டு வருவேன். நீங்கள் இங்கேயே இருங்கள், நான் ஒருவனே போய் காரியத்தை முடித்து வருகிறேன்.
ராவணன் சீதையை பாதாளத்தில் வைத்திருந்தாலும் நான் ஒருவனே போய் கொண்டு வருவேன். மரங்களை ஒடிப்பேன், மலைகளை பெயர்த்தெறிவேன், பூமியை பிளப்பேன், 100 யோஜனை தூரம் தாண்டுவேன், 100 யோஜனைக்கு அதிகமாகவே தாண்டுவேன். பூமி, சமுத்திரம், மலைகள், வனங்கள், பாதாளத்தின் நடுவு, இவைகளில் எங்கேயும் எனக்கு தடையில்லை என்று இப்படி ஒவ்வொரு வானரனும் பலத்தால் கர்வமடைந்து சுக்ரீவனுக்கு எதிரில் பெருமை பேசிக் கொண்டு புறப்பட்டார்கள். வால்மீகி ராமாயணம் கிஷ்கிந்தா காண்டம் சர்க்கம் 46. சுக்ரீவன் பூமண்டலத்தை சுற்றினது. அவர்கள் போன பிறகு ராமன் சுக்ரீவனை பார்த்து, இப்பூமண்டலத்தின் வரலாறு உனக்கு எப்படி தெரியும் என்றார். சுக்ரீவன், சுவாமி, முன்பு எருமையின் ரூபம் தரித்து வந்த துந்துபி என்ற அசுரனை வாலி ஜெயித்து மலைய பர்வதத்தை நோக்கி துரத்தி கொண்டு போகையில் அவன் அந்த மலை குகையில் புகுந்தான். உடனே வாலியும் அவனை கொல்ல நினைத்து தொடர்ந்தான். குகை துவாரத்தில் காத்து கொண்டிருக்கும்படி வாலி எனக்கு கட்டளையிட்டான். 1 வருஷமாகியும் வாலி வெளியில் வரவில்லை. மேலும் அந்த குகையில் இருந்து இரத்த பிரவாகம் ஓடி வந்தது. ஆகையால் என் தமையன் இறந்தான் என்று நிச்சயித்து மிகவும் துக்கமடைந்தேன். அந்த அசுரன் வெளியில் வராமல் அங்கேயே மடிய வேண்டும் என்று ஒரு பெரிய பாறையால் குகையின் வாசலை மூடினேன். பிறகு கிஷ்கிந்தைக்கு வந்து வானர ராஜ்யத்தையும் தாரையையும் ருமையையும் அடைந்து மித்திரர்களுடன் கவலையற்று வசித்து வந்தேன். இப்படி இருக்க வாலி அந்த அசுர சிரேஷ்டனை கொன்றுவிட்டு கிஷ்கிந்தைக்கு வந்தான். நான் அவனை கண்டு பயந்து ராஜ்யத்தை அவனிடத்தில் ஒப்புவித்தேன். ஆனால் அவன் என்னை கொல்ல கோபப்பரவசனாகி என்னையும் என் மந்திரிகளையும் துரத்தினான். அப்படி நான் ஓடிக்கொண்டிருக்கையில் பல நதிகளையும் வனங்களையும் நகரங்களையும் பார்த்தேன். அப்பொழுது இந்த பூமி கண்ணாடியில் பார்க்கும் படங்களைப் போலவும் வேகமாக சுழற்றப்பட்ட கொல்லிக்கட்டையைப் போலும் ஒரு குளம்படியைப் போலும் எனக்கு காணப்பட்டது. முதலில் கிழக்கே போய் பல மரங்கள், ஏரிகள், ஆறுகள், மலைகள், தாதுக்கள் நிறைந்த உதயகிரி, அப்சரஸ்களுக்கு பிரியமான பார்க்கடல் என்றவைகளை ஓடும்போதே பார்த்தேன். பிறகு திரும்பி வந்து தெற்கில் ஓடி விந்திய மலையையும் சந்தனம் முதலிய அபூர்வ மரங்களையும் பார்த்து கொண்டு அந்த திக்கின் எல்லை வரையில் ஓடினேன். அங்கும் வாலியால் துரத்தப்பட்டு மேற்கில் ஓட ஆரம்பித்தேன். அங்கே பல தேசங்களையும் மகத்தகிரியையும் கண்டு அங்கிருந்து வடக்கில் ஓடினேன். அங்கே ஹிமயம், மேரு முதலிய மலைகளையும் வடசமுத்திரத்தையும் பார்த்தேன். எல்லா இடங்களிலும் வாலி என்னை துரத்தினதால் ஒன்றும் தோன்றாமல் திகைத்தேன். அப்போது மகா புத்திமானான ஹனுமான், சுவாமி, மதங்க மகரிஷி தன் ஆசிரமத்தின் எல்லைக்குள் வாலி அடி வைத்தால் அவனுடைய தலை 1000 சுக்களாக வெடிக்க வேண்டும் என்று சபித்திருக்கிறார். ஆகையால் அங்கே நாம் பயமில்லாமல் வசிக்கலாம். அவன் அங்கே வர துணிய மாட்டான் என்றான். அப்படி ரிஷிமுக பர்வதத்தில் நீங்கள் வரும் வரையில் இருந்தோம். மதங்க மகரிஷியின் சாபத்திற்கு பயந்து வாலி அங்கே வரவில்லை. இப்படி பூமண்டலம் முழுவதையும் நான் நேரில் பார்த்துவிட்டு இந்த குகையில் வந்து வசிக்க ஆரம்பித்தேன் என்றான். வால்மீகி ராமாயணம் கிஷ்கிந்தா காண்டம் சர்க்கம் 47. 3 திக்குகளில் போன வானரர்கள் திரும்பி வந்தது. சுக்ரீவனுடைய கட்டளைப்படி சீதையை தேட புறப்பட்ட வானரர்கள் ஏரி, ஆறு, புதர், பாலைவனம், நகரம், வெள்ளம், மலை முதலியவைகளை தேடிக்கொண்டு வெகு வேகமாக போனார்கள். பகல் முழுவதும் வனங்களிலும் மலைகளிலும் சீதையை தேடி இரவில் எல்லோரும் பூமியில் வந்து சேருவார்கள். பகலில் ஆகார நித்திரை இல்லாமல் அந்தந்த இடங்களில் 1 மாசம் வரையில் தேடி களைத்து சீதையை காணாமல் ஆசையற்று சுக்ரீவனிடத்தில் வந்து வரலாற்றை தெரிவித்தார்கள். வினதனும் அவனுடன் போன சைன்யங்களும் கிழக்கில் சீதையை தேடி காணாமல் திரும்பி வந்தார்கள். சதவழி வடக்கில் ஒவ்வொரு இடத்திலும் ஜாகிரதையாக தேடியும் சீதையை காணாமல் திரும்பி வந்தார்கள். அப்படியே சுஷேனனும் மேற்கில் தேடி பார்த்து சீதையை காணாமல் திரும்பி வந்தான். எல்லோரும் பிரசரவணகிரியில் ராமனுடன் உட்கார்ந்திருக்கும் சுக்ரீவனிடத்திற்கு வந்து, சுவாமி, மலை, குகை, காடு, ஆறு, கடல், நகரம், புதர் முதலியவைகளையும் தாங்கள் சொன்ன இடங்களிலும் மற்ற இடங்களிலும் வெகு ஜாகிரதையாக தேடினோம். மகாவீரியமுள்ள பல பிராணிகளை ராவணனாயிருக்கலாம் என்ற எண்ணத்துடன் கொன்றோம். சீதையை காணவில்லை. அவளை பார்க்கும் பாக்கியம் செய்த வானர சிரேஷ்டன் எந்த மகா பலவானுடைய புத்திரனோ, எந்த மகா தைரியசாலியின் புத்திரனோ சீதை கொண்டு போகப்பட்டதாக தெரியும் திக்கிலேயே வாயு புத்திரனான ஹனுமானும் தேடப் போயிருக்கிறார் என்று தெரிவித்தார்கள். வால்மீகி ராமாயணம் கிஷ்கிந்தா காண்டம் சர்க்கம் 48. தெற்கில் தேடினது.
ஹனுமான், தாரன், அங்கதன் முதலியவர்களுடன் சுக்ரீவன் கட்டளைப்படி வெகு தூரம் சென்று விந்திய பர்வதத்தின் சிகரங்களையும் குகைகளையும் அநேக வனங்களையும் அவைகளை சூழ்ந்த மலைகளையும் ஆறுகளையும் குளங்களையும் மரங்கள் அடர்ந்த காடுகளையும் காடுகளால் மூடப்பட்ட குன்றுகளையும் தேடிக்கொண்டு போகையில் சீதையை காணாமல் கவலை கொண்டார்கள். ஆங்காங்கே கிடைக்கும் காய்கனிகளையும் கிழங்குகளையும் புஜித்துக் கொண்டு தேடிச் செல்லும் போது அநேக குகைகளுள்ள ஒரு பிரதேசத்தை கண்டார்கள். அது நீர், நிழல், பசு, பக்ஷி, மிருகம் முதலிய பதார்த்தங்கள் இல்லாமல் பார்க்க பயங்கரமாயிருந்தது. அவ்விடத்தை விட்டு அப்புறம் சென்று அப்படிப்பட்ட அநேக அரண்யங்கள் நேர்ந்ததைக் கண்டு அவைகளில் ஜாகிரதையாக தேடி களைத்தார்கள். பிறகு மற்றொரு தேசத்தை சேர்ந்து மரங்களில் பழங்களும் புஷ்பங்களும் இலைகளும் இல்லை, ஆறுகளில் ஜலமில்லை, வேர்கள் கிழங்குகள் கிடைக்கவில்லை, எருமை, மான், யானை, புலி, பட்சிகள் முதலிய ஜந்துக்களின் சஞ்சாரமே கிடையாது. மரங்கள், ஓஷதிகள், கொடிகள், செடிகள் காணப்படவில்லை. தாமரை ஓடைகள் புஷ்பங்களற்று நீர் வற்றி வண்டுகளின் சப்தமில்லாமல் பாழடைந்திருந்தன. அந்த வனத்தில் கண்டு என்ற மகரிஷி வசித்துக் கொண்டிருந்தார். அவர் சத்தியவான், மகா தபஸ்வி, நியமங்களை பூர்ணமாய் அனுஷ்டித்தவர், ஒருவராலும் நெருங்க முடியாத தேஜஸ் உள்ளவர். அவருக்கு 16 வயசுள்ள ஒரு புத்திரன் உண்டு. அவன் ஒரு நாள் அந்த காட்டில் வழி தப்பி உயிரிழந்தான். அதனால் கண்டு மகரிஷி அந்த அரண்யத்தின் மேல் கோபம் கொண்டு சகல ஜந்துக்களும் மற்றும் கோரமான பாலைவனமாகும்படி அதை சபித்தார். அங்குள்ள பர்வதங்களையும் குகைகளையும் நதிகளையும் உற்பத்தி ஸ்தானங்களையும் வானரர்கள் ஜாகிரதையாக தேடி பார்த்தும் சீதையாவது அவளை அபகரித்த ராவணனையாவது காணவில்லை. அதற்கு அப்பால் தேடிச் செல்கையில் கோர ரூபமுள்ள ஒரு அசுரனை கண்டார்கள். அவன் மகா குரூரன், தேவர்களுக்கும் அஞ்சாதவன். மகா பர்வதத்தைப் போல் அவன் வழிமறுத்து நிற்பதை வானரர்கள் அவனுடன் யுத்தம் செய்ய சித்தமானார்கள். அவனும் வானர சைன்யங்களைக் கண்டு, நீங்கள் எல்லோரும் என் கையில் அகப்பட்டு இந்த க்ஷணத்திலேயே நாசமடையப் போகிறீர்கள் என்று கர்ஜித்துக் கொண்டு வஜ்ரம் போன்ற முஷ்டிகளை உயரத் தூக்கிக் கொண்டு அவர்களை நோக்கி ஓடி வந்தான். அப்போது அங்கதன் அவனை ராவணன் என்று எண்ணி அவன் மேல் பாய்ந்து கையால் அறைந்தான். உடனே பெருங்காற்றால் சாய்க்கப்பட்ட பர்வதத்தைப் போல் அவன் பூமியில் விழுந்து இரத்தத்தை கக்கிக் கொண்டு உயிரை விட்டான். வானரர்கள் அவனை கொன்றதால் மிகவும் சந்தோஷமடைந்து அவனை ராவணன் என்ற எண்ணத்தால் அங்கிருந்த காடுகளில் சீதையை வெகு காலம் தேடிக் கொண்டிருந்தார்கள். அங்கும் அவளை காணாமல் மற்றொரு காட்டிற்கு சென்று அங்கேயும் தேடி அலுத்து மனம் குன்றி ஒரு மரத்தடியில் எல்லோரும் உட்கார்ந்தார்கள். ஸ்ரீ ராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. ஹரிஹி ஓம்.